இங்கே வராங்களே அது பின்னாடியே தொலைஞ்சிடா போகிறேன். இப்போ நம்ம ஹரியானா பார்டர் வந்திருக்கோம். நம்ம மாப்பில் நடந்து போகிறாப்புல புதுசாக இருக்குங்கய்யா ஏரியா இந்த மணி எத்தனையா? மணி 7:30 ஆகுது. இந்த ஊர் மணி நிறைய இருட்டி இருக்கும்ல. இருக்கும், சாம காற்று ஆகிருக்கும். இந்த ஊரில் இன்னும் வெளிச்சம் இருக்குது. நம்மள மணி எத்தனை காமிடா? மணி எத்தனை பேர்? என்னடா ரயில்வே டைம் வச்சுருக்க நீ காமியா? மணி பேர் 7:15 ஆகுதுங்க. சாயந்தரம் 7:15, காலையில் 7:15, 8 மணி. நம்பூரா பாருங்க. நம்பூர் நம்பூர் இருட்டிருச்சு. நம்ம தமிழ்நாடு இருட்டிருச்சு. நம்ம ஹரியானா வந்திருக்கோம். என்ன இப்படிலாம் இருக்குது. முன்னாடியே போகிறான். இப்போ வர பொருள்லாம் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறது நல்லது. இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனையும் நம்ம மெட்ரோ ட்ரெயினில் வந்தோடனையும் ஒரு பயலுங்க ஓடியாந்தானுங்க. திடீர்னு காசு கொடுங்கன்னு சொன்னானுங்க. இடுக்குன்னு கைப்பில் கையை விட்டானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ள பக்கத்தில் வந்தாப்புல படான்னு விட்டான். விட்டோனையும் போயே சேர்ந்துடானுங்க. இதில் எல்லாம் நிறையா புதுசாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் அந்த இதெல்லாம் ஆன்ஸு பான் பராக்கெல்லாம் நம்ம ஊர்லலாம் வச்சுருந்தாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அது பாங்கு சாட்டி என்னமோ சொல்லுவானுங்களே, அதெல்லாம் வேறு இருக்குதுங்க. இங்கே நிறையா இருக்குது. இங்கே பாருங்க ஆட்டோ அவனுங்கெல்லாம் வச்சுருக்க பாருங்க. திணிசாக இருக்குங்க. பூராமே திணிசாக வச்சுருப்பானுங்க. எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஊர் மாதிரி இல்லை. எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு போகிறோம்னா நம்ம நண்பனுக்கு டெம்பர் கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. அதனால் சரி ஒட்டலான்னு போகிறோம். போய் பார்க்கலாம். இங்கே மொழி வேறு தெரியாது ஒன்றும். எப்படி சரி இங்கிலீஷில் பேசினாலும் ஒருத்தவனுக்கு தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷு. அதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லாங்குவேஜ் வேறு என்ன போதியாகும். நம்ம ஊரில் மாதிரி செவந்தி பூ எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. உங்கள் பாருங்கள் கொஞ்சம் ரோஸ் கலர் மாதிரியே இருக்குது. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. செல்லை பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். மாப்பிள்ள இப்படின்ட்டு ஃபுல்லாக போயிடுவானுங்க. நம்ப முடியாது. கேந்தி பூ மார்க்கெட்டு தான் பார்த்துங்க. நம்ம ஒரு காந்தி மார்க்கெட்டு மாதிரி. பார்த்து வரோம். மடவாக்கில் தான் வண்டியை ஓட்டுவானுங்க. இதை பார்த்து தான் போய் ஆகணும். நம்ம தீனி கடை தான் இந்த ஒரு தீனி கடை. நான் ரேட்டு பூராமே ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் பொருள் ரொம்ப தரம் கம்மியாக தான் இருக்கும். பாகுபலி படத்துக்கு இந்த மாடை தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு பாகுபலியில் வர மாதிரியே இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எத்தனை பேருக்கு நிற்கிது மாடு. இது மாதிரி இல்லை. அங்கே பாருங்கள் ஜேஜே ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊர் மாதிரி சரி அதாவது இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கானுங்களே. அதாவது கொஞ்சம் படித்து கிடிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மற்றது பூரா ஹிந்தியில் இருக்குது. நமக்கு ட்ரான்ஸ்லேட்டு இது எல்லாம். அங்கே பாருங்கள் வாழைப்பழம் பாருங்கள் பெருசாக வச்சுருப்பானுங்க. உங்கள் ஏரியா போகிறாங்க ஒரு லைவாக பூரிச்சு விட்றாங்க. ரொம்ப கஷ்டம். அது பழம் பேர் என்ன பேரா? அது இந்த பழம் அங்கே இருக்குது பாரு. ஐயா அஜித் பிளம்ஸ் பழம் இருக்குது. காந்தி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறப்ப என்ட்ரி எவ்வளோன்னு தெரில. இதை பார்த்து பத்திரமா தான் இருந்துக்கணும். பிடிச்சிக்கணும். எல்லாத்தையும் போயிட்டுருக்கோம். அப்போ என்ன நடக்குது என்ன விளைவுகள்னு தெரியாது. மார்க்கெட்டுக்குள்ளே அப்போ தான் போயிருக்கோம். பழைய சத்திர பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. எங்கே ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்கா? ஓ ஆமாம் ஐயா. அங்கே வரியா மாப்பிள்ள எவ்வளோன்னு கேட்டால் தானே தெரியும். ஒரு வேலையை கேட்டோம்னா வச்சுங்களே சும்மா அப்படியே ரேட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி வச்சுருக்கிறானுங்க ரேட்டு. கேளு சட்டை எவ்வளோன்னு? பேண்ட் எவ்வளோ? 300. ஓ பரவாயில்ல. 300க்கு இது இந்த ஊர் மாடலில் நல்லா இருக்குது. பை ட்ரிபிள் எக்ஸ்எல் கிடைக்குமா? எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் how much? இது எக்ஸ்எல் பை how much? same rate 300. अभी வாயா கோ மறடே டோலா ஷர்ட்லாம் வரும். சட்டை எவ்வளோ? கவர் அபி
பாரு அபி, வச்சு பாரு அபி. எவ்வளோ 300 சூப்பர். 300 ஃபேண்ட் 300. பரவாயில்லையே எவ்வளோ பயங்கரமா கீழே வச்சு ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கு அந்த ரேட்லாம் பங்கா பாரு அஜித் நம்ம ஊர் மாதிரி. பாய் T-shirt how much? One piece? 200. ஓ 200. ஓட்டையாக இருக்குது செல்லில் வீடியோவிலே ஓட்டையாக இருக்குது தெரியுது. இங்கே பாரு. பரவாயில்ல. ஓகே ப்ரைஸ் ஓகே. மொபைல்லே ஓட்டையாக இருக்குது. செய்யும் போது என்ன உள்ற போட்டால் என்ன எல்லாமே தெரியும். அங்கே அவினாஷ் ஜட்டிடா டே 110 ரூபா. உனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. சுடர் மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? 110 ரூபா ஜட்டி. சோடா அப்படி மாதிரி இருக்குது. நல்லா தான்டா இருக்குன்னு தான் சொல்கிறேன். நீ எடுத்துக்கிறியா? என்ன உள்ற வந்துச்சோ? வேற எடுக்க சொல்லு. ஏண்டா அதுக்காக நாடா உள்ற எடுத்துட்டீங்களா? டக்குன்ட்டு என்னவோ பண்ணினு அது இது நம்ம ஊர்ல மாதிரியே பண்றீங்க. பிடிச்சிதான் வச்சுருவாங்க. உங்க கால் இங்க பாரு. இது உள்ள போகும் தெரியுமா? உள்ள போனா கரெக்டா இருக்கும். பேப்பர் போட்டா கரெக்டா இருக்குங்கடா. கரெக்டா இருக்கும். இங்க புஷ்பூன் இருக்கும் புரியுதா? இங்க டைட்டா இருக்கும். அப்படியே பார்த்த உடனே அப்படியே பிடிச்சி போற மாதிரி பொண்ணுங்க அது மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். சிரிப்பு தான் மாப்பிள்ளைக்கு. ஓகே மாப்பிள்ளை எடு மாப்பிள்ளை. டோட்டல் பிரைஸ் 4. What is this? 400. Oh yes. 350. Okay. ஓகே. டிகே சூப்பர்ரா. வேறு நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறோம். தெரிஞ்சுக்கோ இது எங்கே கடந்து வந்துச்சு, எப்படி எடுத்தானுங்க, எல்லா மாதிரி எடுத்தானுங்க ட்ரெஸ்ஸு தெரியாது. பரவாயில்ல அப்படி இப்படி தான் இருக்கும். என்ன ராத்திரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான். பாருங்க 2 ஷீட்டை தான் எடுத்துருக்காங்க. 350 ரூபா தான். 350 ரூபா தான் சீப் ரேட்டாக இருக்குது. பாய் ஓகே. ஆச்சரியமாக இருக்குது. அடியில் உள்ளது மேலே உள்ளது எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ. அதே அந்த அக்கா தான்டா. இந்த அக்கா அதில் வந்து யூஸ் பண்ணாதா தெரியாது. ஒன்று வந்து சீப் மார்க்கெட்டில் விற்கிறது. இது வந்து சும்மா அசால்ட்டாக இந்த இதில் போடுற மாதிரி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாடை ரொம்ப அடிக்குதுப்பா. கலிஜியா இருக்குது. சவுண்டை வர கைமின்னாங்கிறாங்க நம்ம. ஆனால் ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு. பீஸு பாஸுங்கிறானுங்க எல்லாம் உருன்னு பார்க்குறாங்கடா. நம்மளை பார்த்தாவே இப்படி தெரிய மாட்டேங்குது. என்ன கிழங்கு மாதிரி கத்திரிக்காய் மாதிரி எத்த பிடிச்சிருக்கு. ஒரு பிள்ளை கிடச்சோன்னு இது மாதிரி ஆணு வாயா விழுந்துட்டு வரோம். ராங்கதாமா எங்கே போனாலும் விடுறதில்ல இந்த பொம்பளை சோக்கா மட்டும். நம்ம மாரக்கட்டையை பார்த்துலாம் ஒரு பிள்ளை பார்க்குதுன்னா பழ மார்க்கெட் ப்ளம்ஸ் எவ்வளோ நிற்கல்றா டே? எவ்வளோ நிற்கலையா? ப்ளம்ஸ் எவ்வளோ நிற்கல? 100 ரூபா. 100. நம்ம ஊரில் எவ்வளோ திரும்ப சொல்லானுங்க? 1 கிலோ 170 ரூபா வேணுமா சொன்னாங்க. ஆமாம் 170 ரூபா. குளிக்கிற மாதிரி தானே இருக்கணும். நல்லா இருக்கும். வாங்க காசு 50. ஹாஃப் கேஜி பையா. நல்லா இருக்கா? நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. 50 ரூபாய்க்கு ஒருத்துதான் கைஸ். நல்லா தான் இருக்கு. ஓகே. நம்ம ஊர்லாம் 120 ரூபா 150 ரூபா போறாங்க 1 கிலோ வேணும். 1 கிலோ வாங்கி 100 ரூபா சொன்னாங்க. 1 கிலோவே இந்த பாதிக்கு பார்த்தா ரேட்டா இருக்கு வச்சுட்டு. ஆமா எல்லா பொருளுமே பரவாயில்ல. ஓகே தான். இடம்லாம் ஓகே தான். ஏன்னா கொஞ்சம் கிளீனா இல்ல ஏரியால. அது என்ன பண்ண முடியும்? நம்ம ஊரே பரவாயில்ல. நம்ம ஊர்ல எல்லாரும் குச்சி பை தூக்கி தான் பாத்துறீங்க. எல்லாரும் இங்க சாக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப விநாயகத்துல வந்தா எல்லாம் ஜெயிச்சேன்னு இடத்து கூட நவர முடியாது. அடுத்த மாசம் வருது. 25 24 நினைக்கிறேன்.
பரவாயில்ல. கடையை வெளியே எப்படி இருக்கு தெரியல, நான் கடைலாம் நீட்டா சொல்றேன். அங்க போறவனே, கடையை போறவனே, இவன்ட் எல்லாம் ரேட்டு கூட இருக்குமா? பிளஸ் சிட்டி லைட். இங்கிலீஷ் 100. ஓகே தான். இது ஒரு ஒலட்டல் வீடியோ, இதை போட்டு தான் இப்போ இதை போடணும். ஆமா ஆமா, அதே போட்டு ஓட்டிடுவாங்க நினைக்கிறேன். இல்ல புது டப்பர் தான். Black color. भाई आईफोन सेल, आईफोन सेल्स कितना रुपये? कौन सा? 1500 1500 10,000 லடா. 32,11. பரவாயில்லையா? எவ்வளோ? 65,000. நம்ம ஊர்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு தெரியுமா? 80,000 போயிட்டு இருக்கு செகண்ட்ஸ்ல. நியூ இயர் ஓல்டு. ஜிபே சென்ட் ஆகல. யாராவது ஜிபே மாத்தி விட்டுருங்க எனக்கு பதிலா. நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல பை. நீங்களாம் நாங்க தான் ராஜ்யம் அப்படின்னு அலையிறவாங்க, பல பேர் இங்க இருக்காங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறேன், பல பேர் இருக்காங்க. ஏய் அங்க போடுற, அங்க ஒரு கடை இருக்குடா. ஓ ரேட், அதெல்லாம் ஓவர் ரேட் இருக்கும்ல வேண்டாவே. வாங்கிட்டு போயிடலாம், வாங்கி சாப்பிட்டு போயிடலாமா? வாங்க வாங்க வா. சாப்பிடலாமா? சொல்லு, நான் அம்மா கொடுக்குறேன் சொல்லு. आईफोन 1 पीस कितना रुपये? 10 சாப்பிடலாம் அக்கா. கம்மியா இருக்க மாட்டேங்கிறா. 10 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாவா? ஓகே தான். 10 ரூபா அக்கா, 10 வாங்கிக்கலாம். 10 rupees 5 பீஸ். அவ்வளவுதான். எல்லா ஊர்லயும் மாசுபுராணி. இந்த ஆளு இன்னொரு அது புரியல. எனக்கு வேற பிளைன் பை. ஏய் செர்ரி தான் சூப்பரா இருக்கு. பப்பாளி தான். நல்லா தான் இருக்கு. ஐயோ 100 தானே? ஏய் 100 தானே?